தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நயன்தாராவுக்கு எதிராக தனுஷ் தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரிய நெட்ஃபிளிக்ஸின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு பண்ணலாம். நடிகை நயன்தாரா திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகர் தனுஷ் அவருடைய அந்த ஒண்டர்பால் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தொடர முடியாது என்று தெரிவித்து ஆரம்ப கட்டத்தில் இந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று நெட்ஃபிளிக்ஸ் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் தான் இன்று நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரிக்க வந்தது. அப்போது தனுஷின் ஒண்டர்பால் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நானும் ரவுடிதான் படத்தில் பயன்படுத்தப்பட்ட காட்சியில் அனைத்தும் தனக்குதான் சொந்தம் என்றும் ஆவணப்படத்தின் அந்த ட்ரெய்லர் வெளியிட்ட போதே அந்த 3 வினாடி காட்சிகள் பயன்படுத்தப்பட தெரிய வந்தவுடன் உடனடியாக அந்த காட்சிகளை தவிர்க்க வேண்டும் என்று நயன்தாரா தரப்பில் தான் தெரிவித்ததாகவும், ஆனால் வெளிப்படையாக பதிப்புரிமைக்காக நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவர் தெரிவித்து விட்டதாக ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தின் ஒப்பந்தம் கையெழுத்தான போது ஒண்டர்பால் நிறுவன அலுவலகம் வீனஸ் காலில் அமைந்தது. எனவே இந்த ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தொடர முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த காட்சிகள் படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்டது. நயன்தாரா ஒப்பந்தம் செய்யும் போது அவர் செய்துள்ள அந்த சிகை அலங்காரம், உடை அலங்காரத்திலிருந்து அனைத்தும் இந்த நிறுவனத்திற்கே சொந்தமானது என்று ஒப்புக்கொண்டு அவர் கையெழுத்திட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் இந்த படம் தொடர்பாக அனைத்து காட்சிகளும் ஒண்டர்பாருக்கு சொந்தம் என்பதால் இது காப்புரிமை சட்டத்திற்கு பொருந்தும் எனவும் படத்தின் படப்பிடிப்பின் பெரும்பாலான காட்சிகள் சென்னையில் தான் நடைபெற்றது. அந்த ட்ரெய்லர் மற்றும் படமும் சென்னையில் தான் வெளியிடப்பட்டதும் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஒரு வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஒண்டர்பால் நிறுவனத்தின் இந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று நெட்ஃபிளிக்ஸ் தாக்கல் செய்த இந்த வழக்கை என்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அதே போல இந்த ஒண்டர்பால் நிறுவனத்தில் நடிகர் தனுஷ் தாக்கல் செய்த இந்த உரிமையல் வழக்கின் விசாரணை பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.